வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஜடாதரன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவனுக்கு அவனுடைய அம்மா சரியாகத்தான் பெயர் வைத்திருக்கிறாள், ஜடாதரன் என்று. நெற்றிக்கண் ஒன்று எப்பொழுது திறந்து விடுமோ என்ற அச்சம் உண்டாக்கக்கூடிய ஒரு உருவம். அவன் வாட்ட சாட்டமாக இருந்தான். நிறம் மட்டும்தான், தோல் வரை தொங்குகிற தலைமயிர். அவன் நடந்து செல்லும் போது அது குதிரை பிடரி மாதிரி, சிங்கத்தின் பிடரி மாதிரி குலுங்கும். அவன் வேட்டி அணிந்து நான் பார்த்தது இல்லை. எப்போதும் கால் அகலமான ஒரு சராய், இடுப்பிலே அகலமான தோல் பெல்ட், அதிலே சிறு பைகள், கோடு போட்ட சட்டை, கருப்பு கண்ணாடி, கையிலே பழைய காலத்து கடிகாரம், அதற்கும் தோலிலே வார்தான். எங்கள் வீட்டு மாடிக்கு அவன் குடி வந்து 2 வருஷமாயிற்று. ஒரு நாள் கூட அவனை தேடிக்கொண்டு ஒரு மனிதன் வந்தது கிடையாது. அவன் மாடியில் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக காலடி ஓசை கேட்கும். குளியலறையில் தண்ணீர் சத்தம் கேட்கும். மாடிப்படியில் இறங்கும் போது ஒரே கதியில் அவன் பாத ரட்சைகள் ஒலிக்கும். அவன் கதவை பூட்டுவான், வெளியே போய்விடுவான். சில சமயம் அவன் வெளியே செல்லும் போது வாசல் தாழ்வாரத்தில் பத்திரிகை படித்து கொண்டு நிற்பேன். என்னவோ அவனை பார்த்ததும் என் மடி குலைந்து விட்ட மாதிரி தோன்றிவிடும். சட்டென்று உள்ளே போய்விடுவேன். அவனும் தான் ஒரு முறை என் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டுமே, மாட்டான். எங்கோ கொள்ளை போகிற மாதிரி வேகமாக நடந்து செல்வான். என் அருவருப்பு அடங்குவதற்காக என் ருத்ராட்ச மாலையை எடுத்து 10 ராமநாமா சொல்லிவிட்டுத்தான் மீண்டும் பத்திரிகை படிப்பேன். சவ்ஹார்பேட்டையில் எங்கோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் என்பதுதான் தெரியும். என்றோ ஒரு நாள் அவன் பெயருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த முகவரியில் இருந்து நான் அறிந்தது. ஒரு நாள் வழக்கத்திற்கு விரோதமாக அவனுக்கு 2-3 கடிதங்கள் வந்தன. அவைகளை கையில் வைத்து கொண்டு தெருப்பக்கமே காத்திருந்தேன். அவன் நிழல் என் அருகே இருப்பது உணர்ந்து, "தோ உங்களுக்கு இன்னைக்கு நிறைய போஸ்ட்" என்றேன். ஏதாவது சௌஜன்யமாக பேச்சு கொடுத்து அவனிடம் நட்புறவு கொள்ள கோடி காட்டினேன். என்றவன் கை நீட்டி கடிதங்களை வாங்கி கொண்டு மாடி ஏறிவிட்டான். சாதாரணமாக குழந்தைகள் கூட சொல்லும் தேங்க்ஸ் கூட இல்லை. ஏதோ கொடுத்து வைத்தவன் மாதிரி. என் வயசுக்கு கூடவா ஒரு துளி மரியாதை காட்டக்கூடாது? நான் வீட்டுக்கு சொந்தக்காரன். வாடகைக்கு வீடு கிடைப்பது சிரமமாக இருக்கும் இந்த நாட்களில் ஒரு குடித்தனக்காரன் நடந்து கொள்ளும் விதமாயுது. நான் வெகுண்டேன். உடனே உள்ளே சென்று என் மனைவியிடம் இறைந்தேன். மேலே அவனுக்குமே கூட காது கேட்டிருக்கலாம். அந்த மாடிக்காரனை நாளைக்கு காலி பண்ண சொல்ல போகிறேன் என்றேன் முடிவாக. ஏன், பிள்ளையாண்டான் இருக்கிற இடம் தெரியலை, அவனால நமக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கோ என்று என் மனைவி வாதாடினாள். மரியாதையே இல்லையே. நடந்ததை அவளிடம் சொன்னேன். இதுக்காகவா? இந்த தலைமுறை பசங்க அப்படித்தான். எங்கேயோ நினைவு, எங்கேயோ ஓட்டம். நம்ம ராமு கூடத்தான். அவள் முழுக்க பேசுவதற்குள் நான் குறுக்கிட்டு, வீட்டை விட்டு போக சொல்ல போகிறேன் என்று பிடிவாதமாக சொன்னேன். என்னவென்று சொல்வீங்களாம்? தேங்க்ஸ் சொல்லலை, பிடி சாபம் அப்படின்னுவீங்களா? பின்ன என்னவாம்? நன்றி சொன்னால் அவனுக்கு மதிப்பு. நமக்கு வாடகை கொடுக்கிறான். பாத்ரூம் குழாய் ஒழுகின்றே இருந்தது. சாக்கடை அடைச்சுண்டது. கக்கூஸ் பைப்பு ஓட்டையாயிருந்தது. ஒரு ரிப்பேருக்கு நம்மளை எதிர்பார்க்கலை, அவனே செஞ்சான். அதுக்கு நீங்க போய் எவ்வளவு நன்றி சொன்னீங்க? நான் சொல்லாமல் என்ன? காதிலே விழுந்த மாதிரியே காட்டிக்கலை அந்த ஜடம். பழுது பார்த்த செலவை கொடுக்கிறேனேன். பரவாயில்லை, வேண்டாம். நான் அது தவிர மன்னன் வாயிலிருந்து ஒரு முத்து உதிர்ந்தது இல்லை. வாடகையை கூட்டினீங்களே, வாயை திறந்தானா? 150 ரூபாய்க்கு இப்படி தனியா இடம் கிடைக்குமோ? அதுதான் உடும்பா பிடிச்சுண்டு கிடக்கிறான். பேசாம இருங்கோ. அவனோடு நாம் பேசி என்ன சம்பந்தம் செய்ய போகிறது? கெட்டு போச்சு. வேற யாராவது வந்தால் நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாவி கொடுப்பா, வாங்க வருவா. பால் வாங்கி வை என்பார்கள், மெல்லிசை வைப்பா. உங்களுக்கு பிடிக்காது. ஞாயிற்றுக்கிழமையில சிநேகிதர்களை கூட்டிண்டு வந்து கொட்டமடிப்பா. என் மனைவி சொன்ன காரணங்கள் சரிதான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டி இருந்தது. பேசாமல் இருந்து விட்டேன். மறுநாள் நான் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருந்தது. நான் திரும்பிய போது எங்கள் வீட்டு தாழ்வாரத்தில் சுவரில் புதியதாக ஒரு சிவப்பு பெட்டி தொங்கியது. ஜடாதரன் என்ற பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது.
யாரை கேட்டு இவன் என் வீட்டு சுவரில் ஆணி அடித்தான்? நேரே மாடிக்கு போய் ஒரு உலுக்கு உலுக்க எண்ணினேன். என் மனைவிதான் இருக்கிறாளே. என்னவோ வீடு தீப்பற்றி விட்ட மாதிரி அவசரமாக உள்ளே கூப்பிட்டாள். தஞ்சாவூர் குடை மிளகாய்களை கொட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள். கொஞ்சம் காம்புகளை வெட்டி போடுங்களேன், நான் கீறி போடுகிறேன். விசிறி வச்சுட்டு நான் இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்க ஜம்முன்னு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு விட்டு வந்தேள் என்றாள். இப்பவெல்லாம் கல்யாணத்தில் யாரால் சாப்பிட முடிகிறது? பஸ்ஸை தவறவிடக்கூடாதுங்கிற ஒரே குறிக்கோள். லபக் லபக்குன்னு ஏதோ சடங்குக்கு சாப்பிட்றது. அதுக்குள்ள அடுத்த பந்திக்காரன் முதுகுல மூச்சு விடுறான். நீ என்ன சமைச்சுட்டு இருக்க என்றேன். சாதத்தை வடிச்சேன். தேங்காய் துவையல். அது போதாதா எனக்கு? ரசம்? ம். அப்ப எனக்கும் 2 உருண்டை தொகையில் சாதம் கொடேன் என்றேன். என் ஆத்திரம் எல்லாம் என் நாக்கு ஜலத்திலே அணைந்து விட்டது போலும். அதற்கப்புறம் நான் ஜடாதரனை அதிகம் சந்திக்கவே இல்லை. அவனை நினைச்சாலே என் உடல் எல்லாம் பற்றி எரிந்தது. அவன் அலட்சியத்தை நான் தள்ளிவிட முடியவில்லை. எப்போதாவது தூர இருந்து பார்ப்பேன். முன்னை விட அவன் தலைமயிர் ஒரு சாண் வளர்ந்து விட்டதோ? என் குடலை குமட்டியது. அவன் ஏற வேண்டிய மாடிப்படி எங்கள் வீட்டு ரேழியில் இருந்தபடியால் அவன் எப்போதாவது என் கண்ணில் பட்டான். ஒரு நாள் அவன் தபால் பெட்டியில் கடிதம் ஏதாவது உண்டா என்று திறந்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த காட்சி என் சினத்தை கிளறிவிட்டது. முன்பு ஒரு நாள் இவனிடம் 2-3 கடிதம் கொடுத்துவிட்டு பேச்சு கொடுத்தேனே, அதன் விளைவாக தானே தபாலுக்கு பெட்டி ஒன்று மாட்டிவிட்டான். நான் எழுந்து அவன் அருகில் போய் நின்றேன். அவன் நிமிரவே இல்லை. ஒரு கார்டை படிப்பதில்லை திறந்தான். மிஸ்டர், நீங்க என்ன நினைச்சுண்டிருக்கிறேன் என்ற முஸ்தீப்புடன் ஆரம்பித்தேன். அவன் கடிதத்தை சட்டை பையில் போட்டுக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தான். கண்ணாடியின் பின்னாடி அவன் பார்வையை என்னால் உணர முடியவில்லை. நீங்க என்னதான் மனசுல நினைச்சுண்டிருக்கேள்? உங்க கடிதாசிகளை எல்லாம் நான் படிப்பேன்னு நினைச்சேளா? தபால் பெட்டி, அதுக்கு ஒரு பூட்டு. நாளைக்கே வீட்டை காலி பண்ணிடுங்க, அவ்வளவுதான் என்று படபடவென்று பேசினேன். அவன் இந்த அடியை எதிர்பாராதவன் போல ஒரு கணம் கல்லாக சமைந்து நின்று விட்டான். இன்னும் கூட 100 ரூபாய் கொடுக்க ஆள் காத்துருக்கிறார்கள் என்றேன் நான். அந்த 100 ரூபாயை நானே தருகிறேன் என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு அவன் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன் போல மாடிக்கு போய்விட்டான். நான் படபடக்கும் மனசுடன் கோபத்தை வெளியே கொட்ட வசதியின்றி கையால் ஆகாத தனமாக உள்ளே போய்விட்டேன். என் மனைவி என் அருகில் வந்து நின்றாள். கையில் ஒரு டம்ளர் சில் என்று பெருங்காயம் கறிவேப்பிலை மணக்க மோர் கொண்டு தந்தாள். நான் அதை ரசித்து பருகினேன். ஓரளவு பதைப்பு அடங்கியது. இந்த பாருங்கோ, எதையோ மனசுல வச்சுண்டோ எங்கேயோ இடிக்கிறேள். உங்கள் பிள்ளைக்கு பணம் பெருசாக தோணித்து அபுதாபி அது இதுன்னு போய்விட்டான். இளம் ரத்தம், ஆசை தோன்றது. காற்றுள்ள போதே தூற்றிக்கோன்னு ஓடுகிறதுகள் எல்லாம் ஆடிப்பாடி நிலைக்கு வந்து சேரும். இப்ப எதுக்காக இந்த புலம்பல் என்று அவள் மீது சீறி விழுந்தேன். ரொம்ப கோபம் வருது. இரத்த அழுத்தம் மறுபடியும் ஏறெடுத்தோ, டாக்டரை பாருங்கோ என்றாள் என் மனைவி. உன் உபதேசம் தேவைப்படும் போது நானே உன்னை கேட்கிறேன். தங்க முட்டை இடுகிற வார்த்தை ஒருத்தன் கொஞ்சம் பார்த்தானாமே. எனக்கு பாப்பா கதை சொல்ல வந்தாயோ? மாடி பையனை ஒரே அடியாக விரட்டாதீங்கோ, யாரும் இவ்வளவு வாடகை கொடுக்க மாட்டா என்ற ஒரு போடு போட்டுவிட்டு அவள் உள்ளே சென்றாள். நான் சற்று நிதானமாக யோசிக்கலானேன். அவள் கூறுவதும் நியாயம்தான். 10 அடிக்கு 12 அடி அரைக்கே அவன் 150 தருகிறான். இன்னமும் 100 ஏற்றினதும் அதையும் தர ஒப்பு கொண்டு விட்டான். இத்தனைக்கும் பெரிய சம்பளம் ஏதும் இருக்காது போல. வந்த புதுசிலே கழுத்திலே மைனர் செயின் மின்னியது. அது மறைஞ்சு 6 மாசம் ஆயிற்று. ஒரு மஃபெட் இருந்தது, அதை ரேழியில் வைக்கிறான் என்று இறைந்தேன். 50 ரூபாய் வாடகை கூட்டினேன். அதையும் கொடுத்தான். இப்போ 1 மாசமா அந்த வாகனமும் இல்லை. நான் வாடகையை குறைக்கவில்லை. என் குற்றமுள்ள நெஞ்சு குத்தியது. நாட்கள் சென்றன. நான் அவனை பார்க்காமல் இருப்பதற்காக தினத்தாளை பிரித்து கொண்டு விடுவேன். அப்படித்தான் ஒரு நாள் நிற்கும்போது அவன் என் அருகில் தயங்கி நிற்பது தெரிந்ததும் கவனிக்காதது போல நின்றேன். அதை அவன் உணர்ந்தான் போலும். உட்புறமாக எட்டி பார்த்து பேசினான். நான் ஊருக்கு போகிறேன். வருவதற்கு 1 வாரம் ஆகும். கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்தாங்க சாவி. கடுதாசி ஏதாவது வந்தால் இந்த விலாசத்துக்கு அனுப்பிடுங்க என்றான். அவன் சேர்ந்தாற் போல 2 வாக்கியம் பேசி அன்றுதான் கேட்டேன். பணிவாக கணீர் என்ற குரலில் பேசினான். நான் தாளை தாழ்த்தி அவனை உண்ணினேன். அவன் சிரிக்க எத்தனிக்கவில்லை. வரேன் சார் என்று ரத்தின சுருக்கமாக விடை பெற்று அப்பொழுது வந்து நின்ற என் மனைவியிடம் சாவி கொத்தையும்
ஒரு சீட்டையும் தந்துவிட்டு போய்விட்டான். நான் என் பார்வையை அவன் பின்னாடியே செலுத்தினேன். கர்வி அல்லவா அவன்? ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. தோளில் பையும் கையில் பெட்டியுமாக தெருக்கோடியில் சென்று மறைந்தான். ஒழிந்தான். ஒரு வாரம் நிம்மதி என்றேன் நான் என் மனதிற்குள். வாய்தான் அவ்வாறு கூறியது. உள்ளூர காலையும் மாலையும் அவனை எதிர்பார்த்து ஏமாந்தேன். சதா அவனை திட்டிக் கொண்டும் வெறுத்து கொண்டும் இருப்பது எனக்கு வழக்கமாகிவிட்டது. ஓரளவு வெறுமை என்னை வாட்டியது. அவன் சென்ற 2 தினங்களுக்கெல்லாம் ஒரு நாள் என் மனைவி அவனுடைய தபால் பெட்டியை திறந்து 2 கடிதங்களை கொண்டு வந்தாள். கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கங்க, நான் இந்த 2ஐயும் விலாசம் மாற்றி தபாலில் சேர்த்துவிட்டு வருகிறேன் என்றாள். அதுக்கு என்ன அவசரம்? எனக்கு தலையை வலிக்கிறது. நல்ல காஃபியாக போட்டு கொண்டு வா என்று கட்டளையிட்டேன். நல்ல எண்ணங்கள் தலையில இல்லேன்னா இப்படித்தான் வலிக்கும். பெற்ற பிள்ளை நம்மை விட்டு தொலைதூரம் போய்விட்டானே என்ற கோபம் உங்களுக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? யாரோ ஊரான் வீட்டு பிள்ளையை படிக்கிறீங்க. அவள் முணுமுணுத்து கொண்டே தெருவில் இறங்கி போய்விட்டாள். முணுமுணுப்பு என்ன? நன்றாக உறக்கத்தான் சொல்லிவிட்டு மறைந்தாள் அவள். எனக்கு உண்மையிலேயே தலைவலி என்பதை அவள் நம்பவில்லை போலும். நான் தெரு கதவை கூட போட எத்தனிக்கவில்லை. எனக்கு எழுந்திருப்பது கூட மிகவும் சிரமமாக தோன்றியது. தலைவலியும் இடியும் மின்னலுமாக மூளையில் முழங்கியது. ஊஞ்சலில் படுக்கலாம் என்ற எண்ணத்தில் எழுந்தேன். என்ன நடந்தது என்று புரியவில்லை. உலகமே இருண்டது. நான் கீழே விழுவதை உணர்ந்தேன். ஆனால் ஒன்றும் தடுக்க முடியவில்லை. நான் கண் விழித்த போது மருத்துவமனை ஒன்றில் கிடப்பதை அறிந்தேன். என் மூக்கிலும் கையிலும் குழாய்களை மாட்டிவிட்டிருந்தார்கள். அருகில் கவலையே உருவாக என் மனைவி அமர்ந்திருந்தாள். என்ன ஆச்சு என்று மெதுவாக கேட்டேன். என்னவோ ஆச்சு, அதை பற்றி இப்ப என்ன? நான் தான் அன்றைக்கு அசடு போல அசட்டையாக போனேன். நீங்களாவது தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடாதா? அவள் குலுங்கி குலுங்கி அழுதாள். உஷ் என்ற ஒரு குரல் அவளை சலுகையாக அதட்டியதை கேட்டேன். நான் லேசாக தலையை திருப்பிய போது ஜன்னல் அருகே ஒருவித உணர்ச்சியும் தெரியாமல் கற்சிலை மாதிரி கையை கட்டி கொண்டு நின்றான் என் குடித்தனக்காரன். முதலில் அவனை எனக்கு அடையாளம் தெரியவில்லை. கழுத்து வரை தொங்கிய பிடரி மயிரை காணோம். மழுங்க மொட்டையடித்து கொண்டிருந்தான். அவன் மிக்க சுவாதீனத்துடன் என் மனைவியின் தோளை பிடித்து அமர்த்துவதை பார்த்தேன். என் பார்வை அவன் மீது பட்டதும் அவன் தன் கையை சட்டென்று நீக்கிவிட்டு அந்த அறையை விட்டே வெளியே போய்விட்டான். இவன் எங்கிருந்து வந்தான் என்று கேட்டேன். ஊருக்கு போயிருந்தானே, நினைவிருக்கா? அங்கிருந்துதான் வந்தான் என்றாள் அவள். ஆனால் அவளிடம் சிறிது எரிச்சல் தெரிந்தது. நான் நோயாளியாயிற்றே என்று அவள் தன்னை சமாளிப்பதும் தெரிந்தது. நம்மவர்கள் யாரும் வரலையா என்று கேட்டேன். 1000 பேர் வந்தார்கள், அனுதாபப்பட்டார்கள், போனார்கள். ஒருத்தர் தயவு எனக்கு தேவைப்படவில்லை. ஜடாதரன் திடீரென்று ஊரில் இருந்து திரும்பி விட்டான். வீடு பூட்டி கிடப்பதை பார்த்து அக்கம் பக்கத்தில் விசாரித்து கொண்டு இங்கே வந்தான். ராமு கூட இவ்வளவு ஆதரவாக அனுகூலமாக இருக்க மாட்டான் என்று விவரம் கூறி முடித்துவிட்டு என் மனைவி என்னை ஒரு தினசாக உற்று பார்த்தாள். இனிமேலும் அவன் மீது சண்டை பிடியுங்கள், பார்க்கலாம் என்று எனக்கு சவால் விட்டது அந்த பார்வை. ரொம்பவும் சுவாதீனமாக உன் தோளை தொட்டு அடக்கினான் என்று வியந்தேன். அவனுக்கு வாயாலே பேச தெரியாது, மனசாலேதான் பேசுவான். நான் உணர்ச்சி வசப்பட்டதும் சட்டுன்னு அவன் கை என் தோளை அழுத்தியதாக்கும். நீங்க கண்ணை திறந்ததும் பேசினதுமே எனக்கு பெரிய அதிசயமா போச்சு. எதுவும் தெரியவில்லை. மீண்டும் அவள் கண்கள் குளமாக தேங்கின. உண்மை காப்பாளன் கூட கிட்டே இல்லை என்ற நகைச்சுவையோடு பேச எத்தனித்தேன். ஆனால் ஏனோ ஆயாசம் கப்பிக்கொண்டது. இப்படியே 2 நாட்கள் ஓடின என்று நினைக்கிறேன். ஒரு நாள் நல்ல தெளிவுடன் கண் விழித்து சுற்றி பார்த்தபோது என் அருகில் யாருமே இல்லை. நான் மெல்ல எழுந்திருக்க முயன்றேன். எங்கிருந்தோ தாதி பெண் வந்து விட்டாள். சார் சார் படுங்க, இப்ப எங்க கிளம்பினாப்ல? வார்டு ரெடி ஆனதும் அவங்களே வந்து கூட்டிட்டு போவாங்க என்றாள். யார் வந்து எந்த வார்டுக்கு கூட்டி போவார்கள் என்று எனக்கு புரியவில்லை. பார்வையினாலேயே கேள்வி கேட்டேன். இன்னைக்கு வேற சாதா வார்டு. உங்க மனைவியும் மகனும் பணம் கட்ட போயிருக்காங்க, வந்து விடுவாங்க, அமைதியா படுங்க என்றாள். பணம் கட்டவா? என் மனைவிக்கு என் பணத்தின் வரவும் தெரியாது, செலவும் தெரியாது. என் ஓய்வு சம்பளத்தை அவளிடம் தருவேனே, அத்தோடு சரி. என் வைப்பு என்ன, எங்கே, ஒன்றும் தெரியாது அவளுக்கு. என் மனம் குழம்பியது, முகமும் வாடியது போலும். தாதி பெண் என் கையை தடவி ஆஸ்வாசப்படுத்தினாள்.
இந்தாங்க, இல்லாத கவலை எல்லாம் ஏன் படுறீங்க, உங்க மகன் பார்த்துக்குவாரு என்றாள். நான் மௌனமாகிவிட்டேன். சொந்த மகன் கண் காணாத தேசத்துக்கு போய்விட்டான். என்னடா இந்த வயசிலே எங்களை தனியா விட்டுட்டு போகலாமா? ஒரே பிள்ளை நீ, எங்களை காப்பாற்ற வேண்டாமா என்று நான் கேட்டபோது அவன் என்ன சொன்னான்? அப்பா, உங்க வயசெல்லாம் ஆகிவிட்டது. இனி சில வருடங்கள் தான். நீங்கள் ஆசைப்படவோ அடையவோ இனி ஒன்றுமில்லை. என் உடலில் இளரத்தம் ஓடுகிறது. ஆசைகள் கொத்து கொத்தாக முளைக்கிற வயசு. உங்களுக்காக நான் என் வருங்காலத்தை வளமாக்க முயலாமல் இருக்க முடியுமா என்று பதில் தந்துவிட்டு போய்விட்டானே. இப்போது யார் பிள்ளையையோ இவள் என் மகன் என்கிறாள். நான் அதிக நேரம் சிந்திக்க வேண்டி இருக்கவில்லை. என் மனைவியும் ஜடாதரனும் வந்து விட்டார்கள். என்னை அலங்காமல் அழைத்து போக கூடவே நாற்காலியும் அதை எடுக்க ஆட்களும் வந்தார்கள். என் மனைவி என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாள். ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸை கரைத்து என்னிடம் கொடுத்துவிட்டு உதவ முன் வந்தாள். புதிய வார்டுக்கு சென்றதும் ஜடாதரன் கிளம்பி விட்டான். அவன் என்னை பார்த்து சிரிக்கவும் இல்லை, அழவும் இல்லை. என்னால் பொறுமாமல் இருக்க முடியவில்லை. எல்லோரும் சென்ற பிறகு என் மனைவி வந்து என் அருகில் அமர்ந்தாள். காற்றோட்டமாக, நன்றாக இருக்கிறது இந்த ரூம் என்று ஏதோ பேச்சு கொடுத்தாள். ரூம் எப்படி இருந்தால் என்ன, நீ இங்கே குடித்தனம் செய்ய போகிறாயாக்கும் என்றேன் ஏளனமாக. யாதும் ஊரே. நான் இடைமறித்தேன். எத்தனை நாளாக இந்த ஆஸ்பத்திரி வாசம்? 6 நாளாகிறது. 6 நாளும் யார் கண்முழிச்சா? 4 நாள் நான், 2 நாள் ஜடாதரன். எங்கே போய்விட்டான் அவன் இப்ப? ஆபீஸுக்கு தமக்கை கல்யாணம்னு லீவு போட்டானா? அங்கே அலைஞ்சு அப்புறம் திருப்பதிக்கு போயிட்டு இங்க வந்தான். நேற்று உங்களுக்காக லீவு போட்டான். பெரிய ஜெனரல் மேனேஜரா, வேலை தக்கணுமே, ஓடி இருக்கான். நான் என் மனைவியை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். என்னை போல பிறரிடமிருந்து ஒதுங்காவிட்டாலும் அப்படி ஒன்றும் ஓடி பிடித்து சிநேகம் செய்து கொள்ளும் குணம் உள்ளவள் அல்ல அவள். வீட்டோடு கிடப்பாள். அவசியம் இருந்தாலன்றே உறவினர் வீடுகளுக்கு கூட போக மாட்டாள். அப்படிப்பட்டவள் இந்த ஒரு வாரத்திற்குள் இந்த குடித்தனக்கார பையனிடம் எப்படி பழகிவிட்டாள்? பணத்துக்கு என்ன பண்ண? என்னவோ பண்ணினேன். இப்பத்தான் உங்களுக்கு நல்ல நினைவு வந்து விட்டதே. கையெழுத்தை போட்டு தாங்கோ. ஜடாதரன் வந்ததும் போய் பணம் வாங்கி வர சொல்றேன் என்றாள் அவள். அவள் கழுத்தை கவனித்தேன். அவளுக்கென்று இருந்த ஒரே நகை தங்க கொடி அங்கு இல்லை. மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருந்தது. கொடி என்ன செஞ்ச என்று கேட்டேன். அழிச்சு மேகலை பண்ணிண்டேன். என்ன கேள்வி? ரூபாய் இருக்கிற இடம் தெரியலை. உங்கள் பெட்டியை குடைஞ்சு பழக்கமில்லை. சமயத்தை சமாளிக்க அந்த பையன்கிட்ட கொடுத்து பேங்கில வச்சு வாங்கி வர சொன்னேன். மீட்டுண்டா போச்சு. மீட்க பணம் இல்லைன்னா என்று அவள் வாயை கிண்டினேன். இந்த மஞ்சள் கயிறு போதும் என்றாள் அவள் உணர்ச்சி பூர்வமாக. நான் அதன் பிறகு அவளிடம் அதிகம் பேசவில்லை. எப்படியாவது இவளுக்காக உடல் தேறி வீடு திரும்ப வேண்டும் என்று தோன்றிவிட்டது எனக்கு. என் வழக்கப்படி முரண்டு செய்யாமல் சொன்னபடி கேட்டு மருந்தும் ஆகாரமும் சாப்பிட்டு வந்தேன். வைத்தியரே என் உடல் அபிவிருத்தியை கண்டு அதிசயித்து சீக்கிரமே என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். நான் வீடு வந்து 1 வாரம் ஆயிற்று. ஜடாதரன் தன் பழைய வழக்கப்படி மாடி ஏறினான். கீழே இறங்கினான். ஆனால் உள்ளே வரவில்லை. மாமி என்று அழைக்கவில்லை. சலுகையுடன் தோளில் கை வைத்து, வேதாளம் முருங்க மரம் ஏறிட்டா போல இருக்குதே என்றேன் நான் குறிப்பாக. அவனை கூப்பிட்டு, நீங்க பேசினது கெட்டு விட்டதாகும். எப்ப பார்த்தாலும் அவன் மேல வெறுப்பை கொட்டினீங்க. இப்ப அவன் உங்களை நெருங்க பயப்படலாம் இல்லையா? நான் மௌனியானேன். அன்று மாலை அந்த பையன் வீடு திரும்பிய போது காத்திருந்து பெயர் சொல்லி அழைத்தேன். அவன் எதிரே வந்து நின்றான். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று எடுத்த எடுப்பிலேயே ஆரம்பித்தேன். எனக்கும் அப்பா அம்மா இருக்கிறார்கள் சார் என்றான் அவன் கடுமையாக. என்னவோ நான் அவனை அபச்சாரமாக ஏதோ சொல்லிவிட்ட மாதிரி. என் மனைவி வாரி சுருட்டி கொண்டு பக்க மலத்திற்கு ஓடி வந்தாள். என்ன நீங்க மனிதாபிமானத்துக்கு விலை போடுறீங்க என்று என்னை கடிந்தாள். இவள்தானே என்னை நன்றி சொல்ல சொன்னாள். அவளை கோபத்துடன் பார்த்தேன். எங்க அப்பா படுக்கையோடு கிடக்கிறார். என் தங்கை மூலமா ஒரு அசம்பாவிதமாகிவிட்டது. என் அக்கா கல்யாணம் இப்பத்தான் சார் ஆச்சு. இதை பத்தி நான் பேசுறதில்ல. உங்க வீடு வசதியா இருக்கிறேன். நான் எப்பவும் பணம் காசு பற்றி நினைப்பவன்தான். அதனால நான் உயர்த்தின போதெல்லாம் எப்படி வாடகை கொடுக்க முடிந்தது என்ற வியப்புடன் கேட்டேன். மாமியை பார்த்தால் என் அம்மா மாதிரி இருந்தது என்றான் அவன். அதன் பிறகு அவன் நிற்கவில்லை. தன் இடம் நோக்கி கிளம்பினான். இந்தா காஃபியை குடிச்சிட்டு போ என்றாள் என் மனைவி.
அந்த தோரணை, அந்த சலுகை ஒரு தாய்க்குத்தான் வரும். காஃபியை வாங்கி குடித்துவிட்டு ஜடாதரன் தன்னிடம் போய்விட்டான். அவன் இப்பவும் அதே போல்தான் இருக்கிறான். வருவது போவது தெரியாமல் நடந்து கொள்கிறான். என் மனைவி அவனிடம் பேசுவாள், அவன் அறைக்கு போய் பேசிவிட்டு வருவாள். எனக்கு மட்டும் அதற்கு இன்னும் தைரியம் வரவில்லை. ஒரு கோவிலுக்கு போவதற்கு எனக்கு சுத்தம் போதாது போல் அஞ்சுகிறேன். நிறைவோடு அந்த மாடியை பார்க்கிறேன். அமரபாரதி இதழில் 1983ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.